பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னர். அவர் தம்முடைய ஜனங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து குறைவின்றி வாழும்படிக்கு உதவி செய்கிறவர். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலும் கனத்திற்கு உரியவர் என்ற தலைப்பில் சங்கீத புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். பிரியமானவர்களே, தேவன் மனுஷனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாய் உண்டாக்கியிருந்தாலும் அவனை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டுகிறார். தன்னிடமாய் சேருகிற யாவரையும் தேவன் உயர்த்துகிறார். இந்த உலகத்திலே தேவனை ஆராதிக்காதவர்களுக்கும் தேவனை ஆராதிக்கிறவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை தேவன் உண்டு பண்ணுகிறார். எத்தனை தீமைகள், போராட்டங்கள், சங்கடங்கள் சூழ்ந்து வந்தாலும் தன் ஜனங்களை பாதுகாக்கிற தேவன் நம்மோடு உண்டு. அவர் உயர்த்துகிற தேவன். அவருடைய சன்னிதானத்திலே காத்திருக்கிறவர்களுக்கு நிச்சயமான பாக்கியம் உண்டுங்க. நாம் அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்துகிறார், கனப்படுத்துகிறார். அங்கே இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்க்கிறோமே. எபிரேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்திரத்தின் நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். இயேசு கிறிஸ்து தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கப்பட்டார். மரணத்தை சந்திக்கும்படியாக, சிலுவையிலே நமக்காக அடிக்கப்படும்படிக்காக அவர் தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக இந்த உலகத்திலே வந்தாலும் அவர் பிதாவுடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தபடியினாலே மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டிருக்கிறார். தேவனுடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது, தேவ சித்தத்துக்காக நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை கனப்படுத்துவார், மகிமையினால் நிரப்புவார். நமக்குரிய ஆசீர்வாதம், நமக்குரிய கிரீடம் நமக்கு வந்து சேரும். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை கைவிட மாட்டார். அவருடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். அங்கு மோசேக்கு தேவன் கட்டளையிட்டாரே, ஜோஷுவாவை அங்கு தொடர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும்படிக்கு சொன்ன இடத்திலே, மோசே உனக்குரிய கனத்திலே யோசுவாவுக்கு கொஞ்சம் கொடு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அவன் ஊழியம் செய்யும்படிக்கு, கர்த்தருக்காய் நிற்கும்படிக்கு கனத்தை கொடு என்று சொல்லுகிறார். நாம் இந்த உலகத்திலே நிற்கும்படிக்கு, இந்த உலகத்திலே ஆண்டவருக்காய் நிற்கும்படிக்கு கர்த்தர் நம்மை கனப்படுத்துவார். அவருடைய மகிமையினாலே நம்மை முடிசூட்டுவார். தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். தேவனுக்காய் தொடர்ந்து ஓடும்படிக்கு தேவனிடத்திலே ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். அவருடைய கிருபைகள், சமாதானம் நமக்கு உண்டா இருக்கும். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த காலை நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே, இது நாள் வரையிலும் நீ நடத்தி வந்த உன்னுடைய நல்ல வழிகளுக்காக உமக்கு நன்றி. தகப்பனே, சோர்வுகள், துன்பங்கள், வேதனைகள், நெருக்கங்கள் அநேகம் எங்களை சூழ்ந்து வந்தாலும் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் வாஞ்சியோடு நிற்கிறோம். கர்த்தர் நீர் ஆண்டவரே எங்களை கனப்படுத்துவீராக. உம்முடைய மகிமையினால் முடிசூட்டும்படிக்கு செபிக்கிறோம். உற்சாகத்தின் ஆவியினால் தாங்குங்க தகப்பனே. எந்த இடத்திலும் ஆண்டவரே தலை குனிந்து போகாதபடிக்கு உம்முடைய கரமானது எங்களை நடத்தும்படி எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.